யாருக்கும் சொந்தக்காரங்களாம் இல்லை. சும்மா மக்கள் வந்து வசிக்காத ஒரு இடத்த வந்து பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கோஸ்ட் டவுன் சொல்லி சொல்லுவாங்க. வழிபடுறதுக்கே இல்லை. எனக்கு ஆக்சுவலாக இந்த இடத்துல யாருமே கிடையாது. கிட்டத்தட்ட 4 குடும்பம். இங்கே கட்டி போட்டுருக்கீங்க. கரண்ட் இல்லாமல் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக ஃபுல்லாக ஃப்ளட்டால் வந்து இந்த இடத்துல எல்லாருமே பயந்து ஓடி போயிட்டாங்க. உண்மையானது அங்கேருந்து இவ்வளோ தூரம் வெளில வந்துச்சானே. ஒரே ஒரு அரண்மனை தான். ஆனால் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இருக்குது. இது நம்ம எனக்கு தெரிஞ்சு இது நான் கோஸ்ட் டவுன் ஒரு பழைய காலத்து ஃப்ளட்டு. இந்த ஃப்ளட்டுனால வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ரியல் கோஸ்ட் டவுன் தான் நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சுட்டு இப்போ இந்த இடத்துல இந்த ஊருக்குள்ள வெறும் 4 குடும்பம் தான் இருக்கீங்க. உங்களுக்கு பயம், உங்க 4 பேர்த்த தவிர வேறு யாரையுமே பார்க்க முடியலையே. இதை நான் வச்சுக்கிறேன், சும்மா நான் சேர்த்து வச்சுக்குவேன். இது மாதிரி பழைய தன்னோட வாழ்வாதாரத்துக்காக யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க. கால் வலிக்குது. கிட்டத்தட்ட ஒரு இந்த மலை வந்து சைலண்டான மலை. முருகனை பார்க்கறதுக்கு இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் வட்டம் அங்கே இருக்கிற குன்னக்குடிப்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு வந்திருக்கோங்க. நம்ம வந்தது ஒரு முருகன் மலைன்னு சொல்லிட்டு அந்த மலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஊரை கடந்து தான் நம்ம போக முடியும். அப்படி போகும்போது இந்த ஊரை பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு காலத்தில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருந்த ஊர். கடைசியாக வந்த எம்ஜிஆர் ஆட்சியில் வந்த வெள்ளத்தில் இங்கே பாலடைஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த வீடின் காரணமாக தான் வந்து பார்த்திங்கன்னா பல பேர் உயிர் வந்து காப்பாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றின தகவலோடு இன்றைக்கி நண்பரோடு பயணிப்போம் வாங்க. இந்த ஊரில் யாருக்கும் சொந்தக்காரங்களாம் இல்லை. சும்மா இந்த இந்த கோயிலை பார்க்கறதுக்காக வந்தோம். பார்க்கும் அப்படியே இந்த சைடு பழமையான வீடு, இந்த பழமையான இடம் இருக்குல்ல, இது அப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். வேறு ஒன்றும் இல்லை, ஃபோட்டோ பிடிச்சிட்டு பழமையான இடம் இந்த மாதிரி யாருமே பார்த்துருக்க மாட்டாங்கல்ல, அதனால் இதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே போகலான்னு வந்தோம். அதுக்கு தான் ஃபோட்டோ பிடிக்கிறதுக்காக வந்தேன். இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க? இங்கே ஆளு இல்லை, எல்லாமே வெள்ளம் வந்து அரைச்சிக்கிட்டு போய் எல்லாமே இங்கே அங்கே இருக்கிறாங்க. குமரமலை காலனியில் இருக்காங்க. இந்த ஊர்ல நான் ஏன் இவ்வளோ நாய் வச்சிருக்காங்க? நாய் ஏகப்பட்ட நாய் இருக்குது. அதே வச்சிருக்கிறோம், என்னன்றது. இங்க கரண்ட், உங்களுக்கு கரண்ட்லாம் இருக்கா? கரண்ட் இல்ல, பந்த வீட்டுக்கெல்லாம் கரண்ட் இருக்கல. கரண்ட் இல்லாம எப்படி இருக்கீங்க? இருக்கிறோம். இங்க ஊர்லயே வெறும் 4 பேர் தான் இருக்காங்க. இங்க 4-5 பேர் தான் இருக்கிறோம் மொத்தமாவே. பயமா இல்லையா உங்களுக்கு? 4 பேர் தான் அந்த ஊர்ல இருக்கீங்க. எப்படி ஆத்திரா உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா எங்க போவீங்க நீங்க? அப்புறம் வண்டியில தான் போகணும். இங்க இருந்து எவ்வளவு தூரம் இருக்கு உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்லாம்? இந்த பெருமாட்டில் மெடிக்கல் இருக்கு. அது எவ்வளவு தூரம்? எவ்வளவு தூரம் இருக்கு அது? அது 2-3 கிலோமீட்டர். 3 கிலோமீட்டர்லாம் கொஞ்சம் தூரம் தானே. உடனே பக்கத்துல இருந்து ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா? ஆமா. இதான் நீங்க இருக்க, நீங்க உங்க வீடு அது? இந்த இது இந்த இது கரண்ட் இல்லாம எப்படிமா இருக்கீங்க? இருக்கிறதே என்னன்றது. இந்த வண்டிலாம் இருக்கு, யார் நீங்க ஓட்டிடுவீங்களா? எங்க வீட்டுக்காரர் ஓட்டுவாரு. இதுதான் பயங்கரமான நாயா இருக்குது. அரண்மனை இருக்குல்ல பக்கத்துல, இது எவ்வளவு வருஷத்துக்கு பழமையானது? தெரியலப்பா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க எப்ப இருந்து பாத்தீங்க அரண்மனை? தெரியாது, அந்த தம்பியை கேட்டு பாருங்க. எந்த தம்பி? அவர்தானே? அந்த தம்பியை கேளுங்க. சரி, நான் அவரை கேக்குறேன். இங்க எப்படி நான் வெள்ளம் வந்துச்சு இந்த இடத்துல? எங்க இருந்து வெள்ளம் வந்தது? இது காட்டா இருக்குங்க. இதுல இருந்து ஒரு மணப்பாறையில இருந்து வருது. அங்க இருந்து இவ்வளவு தூரம் வெள்ளம் வந்துச்சானே? எல்லாம் இதெல்லாம் முழுங்கிருச்சு சுத்தமா. இந்த இடமா 80-85 குடியிருப்பு. இங்க மொத்தம் 85 பேர் இருந்தாங்களா? ஆமாண்ணே, எல்லாமே இப்போ அங்கே குமரமலையில் எல்லாம் அங்கே போயிட்டாங்க. இப்போ அங்கே 100-150 வீடு வந்துருச்சு. வீட்டில் யாருமே கிடையாது, ஒரே 4 வீடு தான் ஆக்சுவலாக. ஸோ ஆக்சுவலாக நம்ம அங்கே ஒரு அரண்மனை இருக்குது. இந்த அரண்மனையை கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷத்து பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ செட்டியார் கட்டின ஒரு அரண்மனைன்னு சொல்கிறோம். அந்த அரண்மனையை தான் நம்ம தேடி போகிறோம். அந்த ஒரே ஒரு அரண்மனை தான். ஆனால் இந்த ஊரில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பாதி ஊரே அந்த அரண்மனை தான், அந்த பார்த்துட்டு இருக்க இடம். ஸோ அது பக்கத்தில் போய் உங்களுக்கு க்ளோஸில் போயிட்டு உள்ளே போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிப்போம். இதுதானே எல்லாம் யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சரி வந்து லைவ் வந்து இந்த
பர்டிகுலர் பிளேஸ் வந்து ஃபுல்லாகவே லைவ் போட்டிருப்பார். நானும் அவர் கூட தான் வந்திருப்பேன். ஸோ ஸ்பெசிஃபிக்காக நம்ம இதுலேயும் எடுத்து போடணும் அப்படின்றதுனால நம்ம இந்த பிளேஸ் ஃபுல்லாக போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இண்டிவிஜுவலாக ஏன்னா ரொம்ப தூரம் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். இந்த பிளேஸ் மட்டும் நம்ம உள்ள பர்டிகுலராக உள்ளே போய் எல்லாமே கிளியராக இன் அவுட் எல்லாம் சேர்ந்து பார்க்கலாம் எக்ஸாக்டாக. ஸோ அவங்க வந்து கோயில் ஒன்று கட்டியிருக்காங்க 4 பேர்த்துக்காக. ஒரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயில் உள்ள வந்து முருகன் நினைக்கிறேன், முருகன் கோவில். வெறும் வேல் மட்டும்தான் இருக்குது. 5 குழந்தை மயங்கிறது. ஒரு மயனுக்கு 3, ஒரு மயனுக்கு 2. கூலி வேலைக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க. நாங்களாம் 5-6 பேரில் ஆட்டுக்குட்டியை வச்சுக்கிட்டு நாங்கள் பார்த்துக்கிட்டு அப்படியே போய்கிட்டு. அவங்க வீடு இங்கே தான் இருக்கா? இல்லை, நாங்கள் அந்த ஊருக்கு போயிடுவோம். கொங்காமலை ஆட்டு மாட்டெல்லாம் கட்டி விட்டு அங்கே போய் இங்கே கட்டி போட்டுருவீங்க? கட்டி போட்டு போயிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அது காவலுக்கு இங்கே வந்துடுவோம் நைட்டுக்கு. வீடெல்லாம் அங்கே போயிட்டீங்க? இப்போ போச்ச செம்பரி ஆடு அதுவா? இல்லை, அது வேறு ஆட்டு. வேணா 5-6 வெள்ளை ஆடு வளர்க்குறேன். இந்த இடத்துல யாருமே கிடையாது. கிட்டத்தட்ட 4 குடும்பம் மட்டும்தான் இருக்குது. இது நம்ம எனக்கு தெரிஞ்சு இது நான் கோஸ்ட் டவுன் கூட சொல்லலாம். அந்த மாதிரி வந்து இங்கே யாருமே இல்லை. ஆக்சுவலாக ஃபுல்லாக ஃப்ளட்டால் வந்து இந்த இடத்துல எல்லாருமே பயந்து ஓடி போயிட்டாங்க. பக்கத்து ஊருக்கு இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டருக்கு அனுப்பிச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 சைடில் யாராச்சும் இவங்களை பார்க்க வந்தாங்கன்னா இங்கே உட்காந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பிளேஸாக இருக்கும். இவ்வளோ பெரிய இது வந்து எனக்கு தெரிஞ்ச அரண்மனையா இல்லை என்னன்றது தெரியல. ஆனால் ரொம்ப பெருசாக இருக்குங்க, ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து அவங்க வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா 100 வருஷத்துக்கு முன்னே ரொம்ப நல்ல ஓரளவுக்கு செழிப்பாக கிட்டத்தட்ட 35 குடும்பத்துலேருந்து 45 குடும்பம் வரைக்கும் இருந்திருக்காங்க. சராசரியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பேர் வாழ்ந்த ஒரு பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெறும் 4 குடும்பம் தான் இருக்குது. 4 குடும்பத்தில் மொத்தமாக வந்து சேர்த்திங்கன்னா ஒரு 20 பேர்லேருந்து 10 பேர் தான் இந்த இடத்துல வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களோட தொழில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆடு, இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறது, இந்த மாதிரி தான். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200லேருந்து ஒரு 300 வருஷத்து பழமையான ஒரு அரண்மனையாக இல்லை அது குடோனான்னு தெரில. ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ நானும் சேதுவும் தான் ஆக்சுவலாக கூட வந்துருந்தோம். சேது வந்து பார்த்திங்கன்னா லைவ் போட்டு இப்போ தான் ஆக்சுவலாக வந்து போனார். ஸோ நான் இந்த இடத்த வந்து ஃபுல்லாக இன்ச் பை இன்ச்சாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே இது வந்து எனக்கு தெரிஞ்சு நெல் குடோனாக இருந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. உள்ளே போய் பார்க்கலாம். மக்கள் வந்து வசிக்காத ஒரு இடத்த வந்து பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கோஸ்ட் டவுன் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ வந்து அந்த இடத்துல வாழ முடியாமல் வேறு ஊருக்கு நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் தனுஷ்கோடி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளட்டு வந்து அடித்து நிறைய பேர் போயிருப்பாங்க. அது மாதிரி ஏகப்பட்ட ஊரில் வந்து பார்த்திங்கன்னா 1, 2 பேர் 3 பேர்லாம் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்பேற்பட்ட மாதிரி ஒரு இடம் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த பிளேஸ் வந்து இருக்குது. நான் இந்த பிளேஸ் ஸ்பெசிஃபிக்காக இந்த சொல்ல விரும்பலை. அண்ட் உள்ளே போய் பார்க்கலாம் கைஸ். இதுக்குள்ளே போகும்போதே ஒன்றே ஒன்று எச்சரித்தாங்க. என்னன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாம்பும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க உள்ளே நுழையும் போதே நம்மளுக்கு ஒரு பழைய காலத்து ஒரு அருவா மாதிரி கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நெல் இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நெல் இருக்கிறது வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அப்படியே நம்ம உள்ளே போகலாம். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்துலேருந்து பார்த்திங்கன்னா பாலைவனம் ஜமீனில் வந்து நம்ம இதே மாதிரி பிளேஸ் வந்து பார்த்துருப்போம். அந்த இடத்துலையும் இதே மாதிரி கட்டமைப்பில் தான் இருந்திருக்கும். ஆனால் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இது வந்து அதோட காலகட்டம் ரொம்ப கம்மி தான். ஆனால் அந்த இடத்துல வந்து செட்டியார் இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவங்களோட பிளேஸ் தானா இது. என்ன ரீசன்னால வந்து இது வந்து அபேண்டன்ட் ஆயிருக்கு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளட்டு. இந்த ஃப்ளட்டுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நிறைய பேர் இந்த ஊரை விட்டே போயிட்டாங்களாமா. இப்போ இந்த பிளேஸை நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொட்டுக்காடு, அதாவது தண்ணி இல்லாத காடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த பிளேஸ்க்குள்ளே வரும்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அம்மா தான் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதை தாண்டி ஒரு ஐயாவை நம்ம வந்து பார்த்து பேசியிருப்போம். ஸோ அவரை தாண்டி வேறு இந்த இடத்துல வேறு யாருமே கிடையாது இப்போதைக்கு. நான் சொல்கிறேன் சாயங்காலம் கூட வரலாம். இங்கே பாருங்க மாடு சத்தம். இந்த அருவா எனக்கு கிடச்சது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
ஆக்சுவலாக உங்களால் வந்துட்டு அங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு மாடி இருந்திருக்குங்க. இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த இடத்துல மாடி இருந்திருக்கு. அந்த மாடி வந்து காலப்போக்க காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இடிஞ்சு கீழே விழுந்துருச்சு. இந்த இடத்துல வந்து இங்கே பாருங்க, இது வந்து ஜன்னல். இந்த இடத்துல ஜன்னல் மாதிரி இருந்திருக்கு. நான் பின்னாடி வச்சுக்கிறேன். என்னோட சேஃப்டி பர்பஸ்க்காக இதை வச்சுக்கிறேன், அஃபென்ஸ் ஆயிரும். இந்த இடத்துல ஏதோ ஒரு கதவு மாதிரிலாம் இருந்திருக்குங்க கைஸ். ஆக்சுவலாக மேலே பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சு மரம். இந்த பஞ்சு மரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இதோ பாருங்கள் விளக்கு வச்சுருந்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரூமு. இந்த இடத்துல ரூம் இருந்திருக்கு, இந்த சைட்லேயும் ஒரு ரூம் இருந்திருக்கு, இங்கேயும் இருந்திருக்கு. பஞ்சு காயெல்லாம் ஏகப்பட்டது கொட்டி கிடக்கு. ஆக்சுவலாக இது வழியாக போய் பார்க்கலாம். சத்தம் போட்டு நாய் வந்துடும். அவங்க இருந்த இடம் வந்து பாருங்கள், மாட்டு வண்டி உள்ள எல்லாமே கிடக்குது. இந்த இடத்துல உட்காந்து தான் எல்லாருக்கும் காசு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல உட்காந்து தான் எல்லாத்தையுமே வந்து பேசியிருப்பாங்க, பஞ்சாயத்து பண்ணியிருப்பாங்க. எல்லாமே இங்கே தான் நடந்திருக்கு. ஸோ அந்த பிளேஸ் தான், ஒரே ஒரு ஜன்னல் தான் நம்மளுக்கு தெரியுது. அதை தாண்டி இந்த மேடம் கூடலாம் கீழே ஒன்று வந்துருச்சு. இது வந்து நெல்குடோனா இருந்ததுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை பார்த்தா நெல்குடோன் இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா இவ்வளோ பெருசாக இருக்கும் ஒரு நெல்குடோன்னு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊரே அவ்வளோ பெருசாக இருக்குங்க இந்த இடம். இந்த ஓட்டைங்கள்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக பாம்புங்கள் நிறையா இருக்கும். ஸோ நல்லா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். இங்கே பாருங்கள், ஏன்னா ஒரு சைடில் நம்ம மூவ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் ஏதோ கேட்டுக்கிட்டே இருக்குது. இந்த பூச்சி தாங்க ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த இடத்துல. ஸோ கைஸ், ஆக்சுவலாக இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ரியல் கோஸ்ட் டவுன் தான் நான் சொல்லுவேன், 100%. ஏன்னா அந்த இடத்துல ஒரு வே இருக்குது பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு வழி இருக்குது. எவ்வளோ பெருசு பாருங்கள், ரொம்ப பெருசு. அதுவும் அந்த மரம் தெரியுது பார்த்தீங்களா, அந்த மரத்துலேருந்து இது வரைக்கும். சத்தியமாக பயமாக இருக்குது, செம்ம பயமாக இருக்குது ஆக்சுவலாக.
இந்த இடத்துக்கு போனா இந்த இடத்துல காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை. நாய் கடிச்சதுன்னா நாய் நம்மளை பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல காப்பாற்றுறதுக்கு ஒரு பயம் வர மாட்டாங்க நம்மளை தாண்டி. பிடிச்சிச்சு, கண்டுபிடிச்சிச்சு நாய். கண்டுபிடிச்சிச்சு. கண்டுபிடிச்சிருச்சு. நாய் வேற நம்மளை கண்டுபிடிச்சிருச்சுங்க. பொறுமையாக தான் வந்தோம், ஆனால் கண்டுபிடிச்சிருச்சு. ஸோ கைஸ், ஆக்சுவலாக அது வந்து ரியல் கோஸ்ட் டவுன். செம்மையாக டயர்டாகிடுச்சு ஆக்சுவலாக இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி. இந்த இடத்த இங்கே வருங்க. அதுக்குள்ளே போயிட்டு வந்தது எப்படியோ கண்டுபிடிச்சிச்சு. எடுத்தாச்சுமா. இந்த நாய்ங்க தான் பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது. இவ்வளோ நாய் வளர்த்திருக்காங்க. இந்த இடத்த பற்றி என்னமா தெரியும் சொல்லு. இது அரண்மனையா? சிட்டியை விட்டு சும்மா அந்த காலத்தில் வீடு குடிய கட்டிருக்காப்பா. அரண்மனை எல்லாம் ஒன்றும் இல்லை. இது கவர்மெண்ட் ஷாப்பு கிடையாது. இது வந்து தனியாருக்கு. தனியாருது. கவர்மெண்ட் ஷாப்புனா இப்படி போட மாட்டாங்கல்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம். இது எனக்கு தெரிஞ்சுட்டு இப்போ 3 தலைமுறை ஆகிடுச்சு. 3 தலைமுறை அங்கே இருக்காங்க. எதனால? அதுக்கு முன்னே ஐயர் வீடுகள்லாம் இருந்திருக்காங்க. இப்போ நாங்கள்லாம் இப்போ அவங்க இடமெல்லாம் கூட வாங்கியிருக்கோம். இப்போ நாங்கள் குடியிருக்க இடமும் ஐயருக்கு இடம் தான். ஐயர் தான் இந்த ராமர் கோயில் ஆண்டுக்கிட்ட இங்கே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கடியாவட்டி செட்டியார் விடும். அவங்க கடியாவட்டியிலேருந்து இன்னொரு செட்டி வீடு வச்சுருந்தா அவங்க கடியாவட்டிலேருந்து வந்து வாங்கி அவங்க தான் இந்த வீட்டை கட்டினதான். அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கடன் வாங்கியிருந்துப்பா. அவருக்கு கடன் வாங்கினதுல ஏலத்தில் போயிடுச்சு. இந்த செட்டியார் போய் அந்த பள்ளிக்கூடத்து செட்டியார் வீடுன்னு சொல்கிறது. ஆச்சான் வீட்டில் பள்ளிக்கூடம் வச்சு நடத்துகிறாரு. பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லாமல். பார்த்தது இல்லை. அந்த பள்ளிக்கூடத்து செட்டியார் வீடு இந்த இதை இவங்க கிராமத்தில் இவங்க சவித்தியில் வந்ததை ஏலத்தில் எடுத்துக்கிட்டார். இன்னும் உங்களுக்கு இது இந்த இடத்துல இந்த ஊருக்குள்ளே வெறும் 4 குடும்பம் தான் இருக்கீங்க. உங்களுக்கு பயமா இல்லை நைட்டில்? நாங்கள் தான் பூர்வமாக எத்தனை தலைமுறை இருந்திருக்கு. அப்புறம் இல்லை, ஒரு ஊர்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க திரும்புகிற இடத்துலனா. இங்கே திரும்பி இந்த ஊருக்குள்ளே திரும்பி வந்து பார்த்தா அவங்க 4 பேர்த்த தவிர வேறு யாரையுமே பார்க்க முடியலையே. அது என்னென்னு கேட்டிங்கன்னாப்பா, அந்த ஊரே இங்கே தான் இருந்துச்சு. இப்போ அதுவும் அந்த பெசல், அது உங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. முன்னாடி பெசல் வரையில் ரொம்ப கண்ட்ரோலாக வந்துச்சு. பெசல் வந்தால் ஆறு பக்கத்தில் இருக்குல்ல, அந்த ஆறு அந்த ஊர் வரையிலையும் தண்ணி வந்துருச்சு இங்கிட்டு. அந்த தண்ணிக்குள்ள இங்கே குடியிருக்கோம்ல, வீடெல்லாம் இடிஞ்சிருச்சு, சவரெல்லாம் விழுந்துருச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீட்டை எல்லாரும் இந்த பெருமாநாட்டில் உள்ளவங்கெல்லாம் கல்லை வீடு மர வீடு இப்படி கொல்லம்பட்டி எல்லா ஆளுகள்லாம் சேர்ந்து வந்து இவங்களை புள்ள ஊட்டி எல்லாம் இந்த அம்பாரத்தில் இதுக்குள்ள இருந்திருக்காங்க. அவங்க வந்து எல்லாரையும் அப்புறத்தி இந்த பெருமாட்டு பள்ளிக்கூடத்தில் வச்சிருந்து அந்த எம்ஜிஆர் உள்ள காலத்தில் அப்போ அவரே வந்தார் வயலவத்துக்கு. அங்கே வயலவத்துக்கு வந்து மக்கள்லாம் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் பயப்படாதீங்க சொல்லிட்டு, அப்போ வந்து நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு முருகராஜ் கலைட்டு அவங்களுக்கு பேர். இந்த குடியிருப்பு அந்த கொமரமலையத்தை கட்டியிருக்கு, அதுக்கு பேர் முருகராஜ் நகர். அப்போ வந்து முருகராஜ் நகர்னா இங்கே கட்டினதில் குடியிருப்பு அவங்க பேரை போட்டு இங்கே கட்டினது. அந்த வெள்ளம் போடும்போது அப்போ இங்கே வீடுகளே கிடையாது. இந்த இடத்துல தண்ணி ஃபுல்லாக ரொம்ப இருந்தது. அந்த அளவுக்கு அவ்வளோ தண்ணி இந்த அம்பரத்தை வளைச்சி வருது இல்லை, தண்ணி வளைச்சி அந்த ஊர் வரலையும் போகுது தண்ணி. இப்போ தண்ணி எப்படி இந்த ஊர் ஃபுல்லாகவே சூழ்ந்து இருந்துச்சு அந்த கட்டடத்தை தவிர. அந்த அளவுக்கு எங்கே அவ்வளோ தண்ணி எப்படி வரும் இங்கே? ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, தண்ணி இப்படி வந்துருச்சுப்பா இந்த செயலில். இப்படி இந்த சயலில் எனக்கு குறுக்க வெட்டி எல்லாம் இருக்கு. ஆற்று எங்களுக்கு பக்கம் என்ன கண்டு அப்போ வந்து இவ்வளவு பள்ளம் கிடையாது. ஆற்று மேடா மணல் இருந்துச்சு நிறையா. அந்த மணலை அள்ளின உடனே ஆற்று வந்து இப்போ இந்த பள்ளமா இருக்குது. அதுக்கு முதல்ல ஒரே ஒப்பமா இருந்தது. அதனால தண்ணி வந்ததுனால லவக்குன்னு மேலே ஏறி பரவிடுச்சு. அப்பெல்லாம் நீங்க இங்க அந்த ஊர்ல தான் இருந்தீங்களா? தண்ணி வரும்போது வந்து ஆற்றுக்கு அங்கிட்ட அந்த மலை வரும் அந்த சைடில் வந்தீங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் இதெல்லாம் போன பிற்பாடு. இப்போ இன்னமும் அந்த ஊர்ல இந்த ஊர் விட்டு போனவங்களாம் திருப்பி இங்கே வருவாங்களா எதுக்காச்சும்? வருவாமா, இந்த கோயில் இருக்குல்ல,
இந்த கோயிலுக்கு வருஷத்துல ஒரு முறை எல்லாருமே வர. எல்லாருமே வருவாங்க. என்னைக்கு நடக்கும் இந்த திருவிழா? இந்த பங்குனி மாதம் வருதுன்னா ஆ இந்த பங்குனி மாதம் வரபோது இதுக்கு வந்து இந்த கோதண்டராமர்னு அஷ்டமி நாமில் வரும் பங்குனியில். ம் பங்குனித்துறம் முருகன் கோயில் சாமி கோயில். ம் அங்கேருந்து 10 நாளைக்கும் காப்பு கட்டி 10 நாளைக்கு மண்டாப்பிடி பண்ணி இதில் வரும் சாமி. ம் இங்கே வந்துட்டு இங்கே வந்து வெளியே போய் ஆற்றுல போய் தீர்த்தமாடும். ம் தீர்த்தமாடிட்டு இங்கே வந்து கோயிலில் இருக்கும். ம் நைட்டுக்கு இங்கே கோயிலில் நிகழ்ச்சி வைப்பாங்க. ம் இந்த சாமி நாடகம் படம் போடுவாங்க. ம் போட்டுட்டு விடிய காலமாக 4 மணிக்கு தூக்கிட்டு போவாங்க. ம் இப்போ இந்த ஊரில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வசதி அதெல்லாம் எப்படிலாம் எங்கே போவீங்க? ஏதாச்சும் கடை இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை? அந்த பெருமநாடு போகணும். அங்கே தான் போகணும். நீங்கள் போய் எப்போ போய் எல்லாம் சந்தைக்கு போய் அந்த மாதிரி வாங்கிட்டு வச்சுக்கீங்களா? இல்லை, டெய்லி விடிஞ்சா எங்கள் ஆளுங்க பெருமாடு தானே போகணும். சரி சரி, அங்கே போய் தான் போயிட்டு வரணும். இது வந்து எல்லாம் வீட்டையும் இந்த ஊருக்கு வரணும்னா எப்படிமா வரணும்? இந்த பெருமநாட்டு வெளியே இப்போ இந்த ரோடு புதுக்கோட்டை புதுக்கோட்டையிலேருந்து வெளியில் வந்தால் இந்த பெருமநாட்டில் இருந்து நம்ம ஊருக்கு ரோடு வரும். இந்த ஊரோட பேர் அதான் கோதண்ட ராமபுரம் குன்னக்குடிப்பட்டின்னு சொல்லி. என்னங்க? கோதண்ட ராமபுரம் கோதண்ட ராமபுரம் ராமபுரம் குன்னக்குடிப்பட்டி. குன்னக்குடிப்பட்டி. இந்த ஊரோட பேர் குன்னக்குடிப்பட்டி. ஆமாம். இது வந்து இந்த இங்கே வந்து 5 ஊரை கிளப்பள்ளியஞ்சி கிளாப்பட்டி சேர்ந்தவங்களாம் குறுக்க வச்சு 5 ஊர் பஞ்சாயத்தில் இந்த 5 ஊர் இதுக்குள்ள அடங்கப்பட்டு. சரிங்க, ரொம்ப நன்றிங்கம்மா. இங்கே ஸ்கூல் இருக்குது, உள்ளேருந்து எடுத்தேன். என்னம்மா இது எவ்வளோ வருஷத்து பழமையானதாக இருக்கும்? இது அப்பப்போ வாங்கிக்கிறதுமா. இங்கே கருது வரைக்கிட்டு இந்த மக்கா பச்சல் மண்ணுகள் இடத்துருக்கு. ஆமாம். இது வருஷத்துக்கு ஒரு முறை தொலைஞ்சு போனால் வருஷம் வாங்கணும். இல்லைன்னா வச்சுக்கிட்டா 2 வருஷம் 3 வருஷம் பயன்பட வச்சுக்கிட்டு இந்த கருது வரைக்கிறது. இதை நான் வச்சுக்கிட்டுங்களா? நல்லா வச்சுக்கோங்க. நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? நான் இதெல்லாம் வந்து சேர்த்து வச்சுருக்கேன். இதை நான் வச்சுக்கிறேன். இது என்ன பண்ணுவீங்க? சும்மா நான் சேர்த்து வச்சுக்குவேன். இது மாதிரி பழைய பொருள்லாம் சேர்த்து வச்சுப்பேன். ஞாபகத்தமாக வச்சுக்கிறதுக்கு. இந்த மாட்டு வண்டி சக்கரம் அது மாதிரிலாம். சரி, நீங்கள் எந்த ஊருங்கப்பா? நான் திருச்சி. மக்கள் கொஞ்சம் கூட இந்த இடத்துல வசிக்கிறதுக்கு பயந்து பக்கத்து ஊருக்கு போயிட்டாங்க. ஆனால் இருந்துமே இந்த 4 குடும்பம் மட்டும் இந்த ஊருக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்காங்க. தன்னோட வாழ்வாதாரத்தை விட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக இன்னமும் இந்த ஊரில் மக்கள், அதுவும் 4 குடும்பம் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. தன்னோட ஆடு மாடு இந்த பக்கத்தில் இருக்கிற விவசாய நிலத்தில் விவசாயம் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நைட்டு அங்கே போய் தூங்கிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல தண்ணி எப்போ வேணால் வரும் அப்படின்ற ஒரு ஃப்ளட்டு ஒரு இடத்துல வந்துட்டு போனதுக்கப்புறமேட்டு இந்த 4 குடும்பம் மட்டும் எப்படி இவ்வளோ தைரியமாக இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுதான் மிக ஒரு ஆச்சரியமாக இந்த ஊரை நான் சுற்றி பார்த்துட்டு இருந்தது. இப்போ நம்ம ஃபுல்லாக ஒரு ஓவர்வியூ வந்து பார்த்துருப்போம். இதுதான் இந்த ஊரோட பரப்பளவு. ஸோ இதையும் தாண்டி இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா விவசாய நிலம், வீடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடு மாடு செடி கொடிகள், இது மட்டும்தான் இந்த இடத்துல. நான் பார்த்ததில் எண்ணிக்கையோட சொல்லலாம். ஒரு சின்ன பையன் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தான், அதுக்கப்புறம் ஒரு முதியவர் இருந்தார், அப்புறம் ஒரு பாட்டி இருந்தாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டி இருந்தாங்க, ஒரு மிடில் ஏஜ் மேனையும் நான் பார்த்தேன். இந்த ஊரில் இவ்வளோதான் நான் பார்த்த ஆள். மீதி இருக்க மக்கள் ஏன் இந்த இடத்துக்கு வரல? மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தோட இதுக்கப்புறம் நான் ஒரு முக்கியமான ஒரு ஸ்பாட்டு கூட்டிகிட்டு போக போகிறேன். அந்த இடம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் மனிதர்கள் நடமாடாத ஒரு பிளேஸ் தான் அந்த பிளேஸு. மலை மேலே ஒரு முருகன் இருக்கார். அந்த முருகனை நம்ம பார்க்குறதுக்கு அவரோட தேவர் மலைக்கு தான் நாம் போக போகிறோம். நானும் சேதுவுமே அந்த பிளேஸுக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான் இருக்கோம். இந்த இடமும் இந்த ஊரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஊரை சுற்றி நல்லாவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இப்பேற்பட்ட ஊர் வேற எங்கேயாவது இருக்குதா, நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இது மாதிரி நம்ம வெறும் கதைகளில் தான் கேள்விப்பட்டிருப்போம். கூட்டமாக இந்த பாருங்கள், இந்த இடத்துலேருந்து வந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் தன்னோட வாழ்வாதாரத்துக்காக யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இன்றைக்கி இந்த இடம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு. ஸோ ஃபுல்லாக அடர்ந்த காடு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு ஃபுல்லாக அங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சிங்கக்கல்லோட அதை பார்த்திங்கன்னா அந்த பார்டரில் இருக்கும் பாருங்கள். இது எல்லாமே செங்கக்கல்லால் வந்து ஏற்படுத்தின ஒரு இடம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பிளேஸில் இருந்து இது பாருங்கள், அப்படியே ரோட்டு பகுதியிலேருந்து காமிக்கிறேன். இதுதான் யாருமே இந்த இடத்துல நடமாட்டல. ஆக்சுவலாக ஃபுல்லாகவே அப்படியே காடு மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஊருக்கு நான் மறுபடியும் திருப்பி வருவேன். இந்த வீடியோ அவங்க பார்க்க மாட்டாங்க எப்படி, ஏன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த ஊரில் ஒரே ஒரு தென்னை மரத்தை தான் பார்க்க முடிஞ்சுது. இந்த தென்னை மரத்தை மட்டும்தான் இந்த ஊரில் வந்து பார்க்க முடிஞ்சுது. நான் கதை கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாங்க, ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தாங்கன்ட்டு. அது இந்த ஊருக்கு அப்படியே பொருந்தும். அண்ட் ஆக்சுவலாக சந்தோஷமாக இருக்காங்க. இந்த 4 பேர் இருந்தாலுமே 4 ஃபேமிலி இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ உள்ளே போய் நம்ம பார்க்கலாம் கைஸ். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிணறு இருக்குது. ஆக்சுவலாக அவங்க யூஸ் பண்ணது இந்த பாருங்கள்.
இந்த கிணத்துல தவளை எங்கே போய் உட்காந்துருக்கு பாருங்க. இதோ இன்னைக்கு ஒரு வெள்ளம் வந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குங்க. இதோ அங்கே என்னென்ன இருக்குது அந்த இடத்துல? அதான் அந்த இடத்துல காம்பவுண்ட் மாதிரி இருக்குது. அங்கே இருக்குதா கட்டடம்? இப்போ நம்ம வந்திருக்க மலையோட பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தேவர் மலை. இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் இந்த மலையை பார்க்கலாம். இப்போ இங்கே முன்னாடி நீங்கள் பார்த்துட்டு இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது, AS இருக்குது. முன்னாடி போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நந்தி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஆப்போசிட் சைடில் டேரக்ஷனில் சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். நம்மளுக்கு அப்படியே பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற நவா பழத்தை அவ்வளோ பழத்தை சாப்பிட்றோமே, கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ பழத்தை பொறுக்கி இந்த இடத்துலேருந்து அப்படியே சாப்பிட்டேன். டேஸ்ட்டு சும்மா சொல்லக்கூடாதுங்க, செம்மையாக இருந்துச்சு. டேஸ்ட்டு வேறு லெவல் இருந்துச்சு. அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி ஒரு கல்வெட்டுகள்லாம் இருக்குது. இது எதனால் ஏற்படுத்தினது எதனாலன்றது என்னால் கல்வெட்டு படிக்க முடியல, எனக்கு தெரியும். உள்ளே அப்படியே இப்போ நம்ம போய் பார்த்திங்கன்னா சிவலிங்கமும் வந்து பார்த்திங்கன்னா கடவுளை வழிபடுறதை நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஆனால் இது எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு தான் நம்மளுக்கு தெரியல. ஏன்னா கேட்குறதுக்கும் டீட்டெயில் சொல்கிறதுக்கும் சரியான ஆள் பக்கத்தில் நான் யாரையும் பார்க்கல. நவாப்பழம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க, சும்மாவே சொல்லக்கூடாது. இவ்வளோ இருக்குது, ஆனால் பொறுக்கி சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை. மேலே இருக்கிற குரங்குகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழத்தை உலுக்கி விட்டுட்டே இருக்குது. ஆனால் கீழே ஒவ்வொன்றத்தையும் எடுத்து சாப்பிட செம்மையாகிடுச்சு.
கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ராஜா காலத்தில் இந்த இடத்துல வந்து இந்த பழைய வழியை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இருக்குது ஆக்சுவலாக. ஃபுல்லாக மரம்லாம் இங்கே வருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. இந்த பாதை வந்து அந்த காலத்துலேருந்து யூஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. இன்றைக்கி இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா பாதை. நான் வந்து அது ஆக்சுவலாக நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, மேலே முருகன் இருக்கார், அவரை பார்க்க போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷத்து பழமையானதுன்னு தெரியல, ஆனால் வலுப்படாமல் இந்த இடத்துல முருகன் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அவரை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே அவ்வளோ தூரத்தில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் மேலே போனால் முருகன் வழிபடுறதை நம்ம நல்லா பார்க்க முடியும். செம்மையாக கால் வலிக்குது. எப்போ செம்மையாக மூச்சு வாங்குது. கிட்டத்தட்ட இந்த மலை வந்து சைலண்ட்டான மலை, போகிறதே தெரிய மாட்டேது, அப்படியே போயிட்டே இருக்கு. பாருங்க, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்பா அம்மா இது ஒரு பிரிட்ஜு மாதிரி கட்டியிருக்காங்க. இப்போ நடந்து வரதுக்கு, முருகனை பார்க்குறதுக்கு ஒரு பிரிட்ஜு மாதிரி கட்டியிருக்காங்க. முருகன் எப்படி இருக்காருன்னு பாருங்க. ஆக்சுவலாக வழி போகிறதுக்கு யாருமே இல்லை போல் தெரியுது. பார்க்கறதுக்கு ரொம்ப ஆக்சுவலாக இடமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மொட்டை வெயிலில் அப்படியே பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடில் எதுவுமே இல்லைங்க. இவர் இருக்கக்கூடிய இடத்த பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். தமிழ் கடவுள், நம்மளோட தமிழ் கடவுள் முருகப்பெருமான். ஸோ கைஸ், ஆக்சுவலாக இவரை பார்க்குறதுக்கு தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்தோம். பாருங்க, வழிபடுறதுக்கே இல்லை. எனக்கு ஆக்சுவலாக வந்து ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டோட ரொம்ப கஷ்டப்பட்டு நான் மேலே தேடி வந்திருக்கோம். ஸோ கைஸ், ஆக்சுவலாக இந்த பிளேஸை நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் நடக்க உண்மையிலே சொல்கிறேன், இங்கேருந்து ஒரு பெரிய மலைக்கு போய் நானும் சேதுவும் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம். அதை விட இதுக்குள்ளே நான் நடந்தது வந்து பார்த்திங்கன்னா செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ஃபுல்லாக பயங்கரமாக ஸ்வெட் ஆகிடுச்சு. இதில் பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, சில உள்ள இன்டீரியர் பகுதிக்குள்ளே போக முடியாத காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நாய் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா இந்த ஊர்லேயே 4 பேர் தான் இருக்காங்க. இந்த நாய் நம்மளை துரத்திட்டு வந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா யாருமே காப்பாற்றுறதுக்கு யாருமே கிடையாது. ஸோ அதனால் சேஃப்டி பர்பஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில பகுதியை மட்டும் தான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிப்போம். இந்த இடத்த முழுசாக நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஓரளவுக்கு தான் உங்களால் பார்த்துருக்க முடியும். முழுசாக நம்மளால் வந்து உள்ளே போக முடியாது. காரணம் என்னென்னா, இந்த நாய் வந்து ரொம்பவுமே டேஞ்சருங்க. எல்லா இடத்துலையும் இருக்கும், ஆனால் இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சர். யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு கிட்டத்தட்ட
மக்கள் டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா வசிக்கிறதுக்கு இந்த இடத்துல வந்து பயந்து ஒரு இன்னொரு ஊருக்கு போன இடத்துனா இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு கோஸ்ட் டவுன். ஸோ இந்த பிளேஸை நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. என் கூட வந்து பார்த்திங்கன்னா நானும் சேதுவும் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேஸுக்கு வந்திருந்தோம். ஸோ சேது ஏற்கனவே வந்து அவரோட இதில் வந்து பார்த்திங்கன்னா லைவ் போட்டு முடிச்சிட்டாரு. பயங்கரம். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக அது வந்து பேசுறதுனால கொஞ்சம் நேரம் உட்காந்தாரு. ஸோ அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் இந்த வீடியோ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பிடிச்சாச்சு. ஸோ இவரோட இதில் வந்து பார்த்திங்கன்னா முழுசாக அந்த நேரலை இந்த இடத்த வந்து லைவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ போட்டிருப்பாரு. ஸோ நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேஸை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். ஸோ 2 சேனல்லையுமே இந்த வீடியோ இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக வந்து இவர் வந்து ஒரு முருகன் கோயிலுக்காக இங்கே வந்து இந்த முருகன் சிலையை தேடி வந்திருந்தோம். ஒரு மலை மீது வழங்கப்படாத சரியான வழிபாடு இல்லாத ஒரு முருகன். சரி, வந்ததுக்கப்புறம் மாலையிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக நேரலையில் கடந்தோம். அதற்கப்புறம் உங்களுக்கு இதை பற்றி நம்ம சொல்கிறான்னு சொல்லியிருப்போம் இல்லைங்களா, அதை பற்றின தகவல் நண்பர் சொல்லியிருப்பார். ரொம்ப கவனிக்கப்படக்கூடிய ஒரு ஊர். ஒரு காலத்தில் நிறைய வீடுகள் இருந்து இன்றைக்கி வெறும் 4 வீடுகள் மட்டும்தான் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு பாருங்கள் இந்த இடத்துல எப்படி இருந்திருப்பாங்க. இந்த காளை மாடுகள் போகிறது பார்த்திங்களா, இந்த காளை மாடுகளை வந்து இங்கே கட்டிட்டு திரும்ப எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்களாம். பக்கத்து ஊரில் எல்லாருமே வசிக்கிறாங்க. அதுதான் ஆச்சரியம். ஸோ தேங்க்யூ கைஸ். ஸோ இந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எங்கேயாவது ஒரு ஊர் இருந்ததுன்னா நம்மளுக்கு டிஎம் பண்ணுங்கள். அண்ட் அந்த கண்டிப்பாக அந்த பிளேஸில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். பாய். நன்றி.